எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த இரு துருவங்கள், பாகிஸ்தானிலிருந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் பங்களாதேஷிகள் கொல்லப்பட்ட பிறகு தனி நாடாக சுதந்திரம் பெற்ற நாடு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கலில் சுச்சுவேஷனில் பாகிஸ்தானோட மீண்டும் இணையக்கூடிய அந்த நிகழ்வுகள் வெகு வேகமாக நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கான மையப்புள்ளி இந்தியா. இந்த நாடும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இம்போர்ட்டட் ப்ரொஃபஸர் யூனிஸ், இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஃபேக் மார்ஷல் அசீம் முனீர், ரெண்டு பேருக்குமே இந்தியா தான் பிரச்சனை. இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த ஸ்டேச்சர், நம்மளுடைய எக்கனாமி, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னோம். சமீபமாக இந்தியா ஆப்கானிஸ்தான் நடத்திய அந்த ஒரு மூவை நம்ம கிளியர் கட்டாக பார்த்தோம். இந்தியா ஆப்கானிஸ்தான் நடத்திய இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட், ஏன்னா அங்கேயுமே பொது எதிரி அப்படின்றது பாகிஸ்தான் தான், எதிரிக்கு எதிரி நண்பன்ற அந்த கோட்பாட்டில் இப்போ பாகிஸ்தான் தன்னோட மூவை கவுண்டர் மூவை பண்ணியிருக்காங்க. அது நேரடியாக இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களை பாதிக்கிற மாதிரி, அதற்கான அச்சுறுத்தல் கொடுக்குற மாதிரியான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு நாள் முன்னாடி பங்களாதேஷோடைய இன்ட்ரீம் சீஃப், இந்த இம்போர்ட்டட் ப்ரொஃபஸர் யூனிஸ் வந்து பாகிஸ்தானுடைய ஒரு ஜென்ரல், அதாவது ஜெனரல் மிர்சா அசீம் முனீரோட ரைட் ஹேண்டன் கூட வச்சுக்கலாம், அவனுக்கு ஒரு நினைவு பரிசு வந்து வழங்குறாரு. இந்த நினைவு பரிசு வழங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய நார்த் ஈஸ்ட், அதாவது அஸ்ஸாம் மற்றும் நம்மளுடைய 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களுடைய மேப்பு அப்படியே பங்களாதேஷ் டெரிட்டரியாக காமிக்குது. ஸோ பங்களாதேஷோடைய டிசார்டட் மேப்பில் இந்தியாவுடைய அஸ்ஸாம்லேருந்து 7 ஸ்டேட்ஸை அதில் இது பண்ணி காமிக்கிறாங்க. இதில் இந்த மேப் எந்த இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் ஆஃப் ட்ரையம்ப் அப்படின்ற ஒரு புக்கு, அதாவது வெற்றிக்கான ஒரு வழி என்ன அப்படின்ற புத்தகத்தில் இந்த ஒரு இதை வந்து அவங்க காமிக்கிறாங்க. அதாவது ஜெனரல் ஷாய் சமீர் மிஸ்ராக்கு கொடுக்கப்பட்ட இந்த புத்தகத்தில், அந்த புத்தகத்தோடைய கவர் பேஜாக இந்த மேப் இருக்குது. பங்களாதேஷோடைய இந்த மேப்பில் அஸ்ஸாம் மற்றும் நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி சமீபமாக இருக்கக்கூடிய இந்த ஃப்ரிஞ்ச் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்ஸ் பங்களாதேஷில் கிரேட்டர் பங்களாதேஷ்னு சொல்லி இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்கள், குறிப்பாக சிக்கன் நெக்கில் ஆரம்பித்து இருக்கக்கூடிய அருணாச்சல் பிரதேஷ் பார்டர் வரைக்குமான ஏரியாவை தங்களுதுன்னு காமிச்சது, அதற்கான கருத்தரங்குகள் சில யூனிவர்சிட்டியில் நடத்தினது, ஓவராக இதை வந்து சோஷியல் மீடியாவில் ப்ராபகேட் பண்ணது அப்படின்னு சொல்லி பல ப்ரொவகேஷன்ஸை நம்ம பார்த்தோம். இது ஆகஸ்ட் 2024 யூனிஸ் பதவிக்கு வந்த பிறகு இது ஆரம்பிச்சது. இன்றைக்கி யூனிஸே இந்த புத்தகத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறது அப்படின்றது கிளியராக இந்தியாவை ப்ரோவோட் பண்ணுறதுக்கான ஒரு மெசேஜ். இது முதல் முறையாக நடக்கலை. யூனிஸ் போய் பங்களாதேஷுக்காக பிச்சை எடுக்க போகும்போது, அதாவது சைனாவுக்கு போய் பேசும்பொழுது, அங்கே இருக்கக்கூடிய கருத்தரங்களையும் வந்து நார்த் ஈஸ்ட் வந்து ஒரு டெட்லாக்டான ஒரு இடம், எங்களுக்கு தான் வந்து நாங்கள் தான் கார்டியன்ஸ் ஆஃப் த சீன் சொன்னது. ஒரு நாட்டோடைய ரெஃபரன்ஸை நீங்கள் கொடுக்கும்போது அந்த நாட்டோடைய கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் தான் கொடுக்கணுமே தவிர, இப்போ பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சிட்டகாங் மாவட்டத்தை மட்டும் தனியாக எடுத்து இந்தியா கொடுத்துச்சு அப்படின்னா, அதில் வந்து நீங்கள் நேரடியாக அந்த சாவரனிட்டியை, இன்டெகிரிட்டி ஆஃப் டெரிட்டரியை நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்க அப்படின்றது அர்த்தம். அதன் பிறகு இதே மாதிரியான பேச்சு இன்னொரு முறை வந்ததை பார்த்தோம். அன்றைக்கி வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதை கடுமையாக கண்டிச்சிருந்தாங்க. இன்றைக்கி விசிபிளாக நீங்கள் இந்த பார்த்த இந்த புகைப்படத்தில் இந்தியாவோடைய 7 மாநிலங்களில் தங்களோடதுன்னு காமிக்கக்கூடிய ஒரு மேப்பை பங்களாதேஷோடைய இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய யூனிஸ் காமிச்சிருக்கான் அப்படின்றத பார்க்குறோம். அந்த புத்தகத்தை பெறுறது பாகிஸ்தான். ஸோ இது ரெண்டுமே ஒரு அன்னோலியான ஒரு அலையன்ஸ். இது கிளியர் கட்டாக இந்தியாவுக்கு எதிரானது தான் அப்படின்றது. ஸோ இதில் இருக்கக்கூடிய மெசேஜிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 4 முறை இந்த வடகிழக்கு மாநிலங்களுடைய ரெஃபரன்ஸை மீண்டும் யூனிஸ் கொடுத்தது. இவங்க இராணுவ தளபதிகள் குறிப்பாக சிக்கன் நெக் காரிடரில் இருக்கக்கூடிய பகுதிகளில் போய் விசிட் பண்ணது, ஐஎஸ்ஐ தளபதியோடைய விசிட் பங்களாதேஷுக்கு, மற்றும் பங்களாதேஷோடைய அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகளோட விசிட் அங்கே பாகிஸ்தானில். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டான ஒரு ஆன்டி இந்தியா ஒரு கொயலேஷனாக இது உருவாகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இன்னும் அஃபிஷியலாக ரெஸ்பாண்ட் பண்ணலை. இதில் யூனிஸோடைய அந்த கூட இருக்கக்கூடிய அடிப்பொடிகள் இவங்க கொடுக்கறது என்ன அப்படின்னா, இது ஓப்பன் சீக்ரெட் தான். இந்த 7 மாநிலங்களில் சைனாவோட உதவியோடு பங்களாதேஷ் ஆக்கிரமிக்கும் அப்படின்னு சொல்லி கிரேட்டர் பங்களாதேஷ் மேப்பை வந்து இவங்க ஆன்லைன்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணது. பிறகு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சில மூத்த இராணுவ அதிகாரிகள், இந்தியா எங்களை வந்து ப்ரொவோகேட் பண்ணாங்கன்னா தண்ணீரை தடுத்தாங்க, இந்த மாதிரியான இதெல்லாம் போகும்போது நாங்கள் இந்தியா மீது போர் தொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் கொடுத்தது. ஸோ இது அஃபிஷியலாக
முதல் முறையாக யூனிஸ்ட் வருது. ஸோ இது ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக்கு இல்லை ஏதோ ஒரு டிடிபியை தப்பாக பண்ணிட்டாங்க, டிசைனர் தப்பாக பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு புக்கை ஒரு நாட்டோடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் இன்னொரு இராணுவ தளபதிக்கு கொடுக்குறாங்கன்னா ஒரு முறைக்கு 100 முறை அதை செக் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் அப்படி தவறே ஆயிருந்தால் கூட 100% சான்ஸ் அதற்கான மறுப்பு மற்றும் அப்பாலஜி உடனடியாக வந்திருக்கும். ஸோ இது கிளியர் கட்டாக ஒரு ஆக்ட் ஆஃப் ப்ரொவோகேஷன் தான். இப்போது பங்களாதேஷும் பாகிஸ்தான் இது ரெண்டுத்துக்குமே காமனான ஒரு நண்பன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனாக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய டெரிட்டோரியல் டிஸ்பியூட்டில் மிக அதிகமான டிஸ்பியூட்டட் டெரிட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் மற்றும் வடகிழக்கு இருக்கக்கூடிய பார்டர்ஸ் தான். ஸோ இந்த 3 நாடுகள் சைனாவுடைய இந்த ப்ரெஷர் டாக்டிக்ஸ் என்னென்னா, சமீபமாக இந்தியாவுடைய கட்டமைப்பு எல்லை பகுதிகளில் குறிப்பாக அந்த லாஸ்ட் 5 வருடங்களில் பார்த்தீங்கன்னா அசுர வேகத்தில் போயிட்டுருக்கு. இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான அந்த யுத்தம் அப்படின்றது ரொம்ப க்ளோஸ் கேப்பில் போயிட்டு இருக்கு. இந்தியா ரொம்ப க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய இராணுவ தளவாடங்களாக இருந்தாலும் சரி. இந்த இடத்துல இந்த 2 நாடுகளை வச்சு ஒரு ப்ரொவோகேஷனை கொடுக்கணும், இந்தியாவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும். இது சைனாவுடைய ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். ரெண்டாவது, நீங்கள் அந்த நரேட்டிவை மீண்டும் மீண்டும் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இது எங்களோடது நீங்கள் சொல்லும் பொழுது அதில் லீகல் கிளைம் எதுவுமே இருந்தாலும் உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்தை உலகம் முழுக்க அது ஏற்படுத்தும். இன்றைக்கும் நீங்கள் இந்தியாவுக்கு வெளியில் போய் காஷ்மீரை பற்றி யாராவது கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்று காஷ்மீர் ஒரு தனி இடம் இந்தியா பிடிச்சு வச்சிருக்குன்ற மாதிரியான ஒரு நரேட்டிவ் பாகிஸ்தான் கிளப்பினது இருக்கும். இல்லை காஷ்மீர் ஒரு டிஸ்பியூட்டட் டெரிட்டரின்னு சொல்லுவாங்க. 1947 அசெக்ஷன் டாக்குமெண்ட்டை யாரும் டீட்டெயிலாக பேச மாட்டாங்க. அதற்கான நிகழ்வாக தான் இதை நம்ம ரெண்டாவது ரீசனாக நம்ம பார்க்கணும். மூணாவது, இந்தியாவுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கள் ஆப்கானிஸ்தானை வச்சு எங்கள் கூட விளையாண்டிங்கன்னா உங்களுடைய ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டான சிக்கன் நெக் ஏரியா, இது 24 கிலோமீட்டர் ரோட் லைன், சிலிகுடி டு நம்ம நார்த் ஈஸ்ட் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த இடத்த எங்களால் கை வைக்க முடியும் அப்படின்றது. சைனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு லார்ஜர் அப்ஜெக்டிவ். சைனா என்றைக்குமே டாக்டிக்கல் அப்ஜெக்டிவ்க்கு போக மாட்டாங்க, ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ் தான் போவாங்க. சைனாவை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான மெசேஜிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய ஸ்ட்ரைக் கோர் ஒரு படைப்பிரிவை நம்ம சைனாக்கு எதிராக உருவாக்கணும். இன்றைக்கி பார்டர் ரீஅலைன்மெண்ட்டில் ஆஃப் சிந்தூர் மட்டும் ஒரு சின்ன ஒரு டீவியேஷன், அதில் சில படைப்பிரிவுகளை நம்ம இங்கே அங்கே மாற்றணும் ஆஃப் சிந்தூருக்காக. பட் மெஜாரிட்டியாக இந்தியா தன்னுடைய வெஸ்டர்ன் பார்டரை டீஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய நார்தர்ன் மற்றும் ஈஸ்டர்ன் பார்டரை ஃபோர்ட்டிஃபை பண்ணிக்கிட்டே வராங்க. சைனாவுடைய கல்வான் கிளாஷ் அப்போது ஜூன் 15க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மிரர் டிப்ளாய்மெண்ட் பண்ணாங்க. 1,00,000 துருப்புகளை கொண்டு போய் அங்கே நிறுத்துறாங்க, ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் 15 நாட்களுக்குள்ளே. ஸோ இந்தியாவை இந்த இடத்துல இன்னும் கமிட் பண்ணி வைக்கணும். இந்தியா சைனாவுடைய அந்த எல்லையில் நேரடியான ஒரு தாக்கத்தக்க அழுத்தத்தை இந்தியா கொடுக்காமல் இருக்கணும். அப்படின்ற போது இந்தியாவுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை நீங்கள் இன்னும் ஃபர்தராக டைல்யூட் பண்ணணும். ஸோ இன்னும் ஃபர்தராக எப்படி டைல்யூட் பண்ண முடியும்? நம்மளுடைய வெஸ்டர்ன் பார்டரில் பாகிஸ்தானை வச்சு, நம்மளுடைய ஈஸ்டர்ன் பார்டரில் பங்களாதேஷ் வச்சு. இதுதான் சைனாவுடைய அந்த கிளியர் கட்டான மூவ். அதற்கு உண்டான ஜியோ பொலிட்டிக்கல் ஒரு இண்டிகேஷனாக தான் இந்தியாவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு அவங்க இதை பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சமீபமாக நடந்து இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ், மியான்மார் குறிப்பாக அவங்களோட ரேர் எர்த் மினரல்ஸை வச்சு கணக்கு வச்சு இன்றைக்கி 2 முக்கியமான குளோபல் பிளேயர்ஸ் அங்கே ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று அமெரிக்கா ஆதரவு கொடுக்கக்கூடிய இந்த அரக்கன் ஆர்மி மற்றும் இவங்க இருக்கக்கூடிய ரோஹிங்கியாஸ் இவங்க, ப்ளஸ் சைனா ஒரு பக்கம் ஜுண்டா அரசாங்கம், மிலிட்ரி அரசாங்கத்துக்கு சைனாவுடைய ஆதரவு அப்படின்றது அங்கே இருக்குது. அது ஒரு மைதானமாக மாறிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இப்போ மியான்மாருக்குள்ளே அந்த காரிடரில் நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்ற போது ரக்கைன் ஸ்டேட்டோடைய அந்த ஏரியா டெரிட்டரிக்குள்ளே போகும்போது இந்த இடத்துல இந்த ஹியூமனிடேரியன் காரிடர்னு சொல்லி அமெரிக்காவுடைய இராணுவம் இப்போ அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். அமெரிக்காவுடைய ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பேஸ் அங்கே உருவாகி இருக்கிறத பார்க்குறோம். அதில் ரோஹிங்கியாக்களை திரும்ப அனுப்ப வேண்டிய ஒரு முடிவை இப்போ பங்களாதேஷ் அரசாங்கம் எடுக்கிறாங்க. ரோஹிங்கியாக்கள் மீண்டும் மியான்மாருக்குள்ளே போக முடியாது, ஏன்னா அவங்களுக்கு அங்கே ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. அப்போ அந்த ஸ்பில் ஓவர் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்களில், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த இடங்களில் இந்தியாவுடைய பார்டர் அப்படின்றது போரஸாக இருக்குது. இன்றைக்கி மிசோராமில் ஒரு சமீபத்தில் ஒரு இன்சிடென்ட் நம்ம பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் உள்ளே வந்த இந்த ரோஹிங்கியாக்களை வில் அம்பு வச்சு 3 பேரை கொண்டது. அதன் பிறகு அவங்க பங்களாதேஷ் கண்டனம் தெரிவித்ததெல்லாம் பார்த்தோம். ஸோ வரக்கூடிய காலங்களில் அந்த 7 ஸ்டேட்டு மேலே ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை, டிஸ்டர்பன்ஸை கொண்டு வரத்துக்கான கிளியர் கேம் பிளானை இவங்க போட்டுட்ருக்காங்க. இப்போது இந்தியாவுடைய கவுண்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிம்ஸ்டெக் அலையன்ஸ் இருக்குது, ஆசியான் அலையன்ஸ் இருக்குது. குறிப்பாக பங்களாதேஷ், பாகிஸ்தான், சைனாவோட ஆக்சிஸை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். இப்போது இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும், பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இந்த ரெஜிம் சேஞ்ச் அப்படின்றது கிட்டத்தட்ட இப்போது உறுதி ஆயிடுச்சு.
பிப்ரவரியில் அவங்களுக்கு தேர்தல் நடக்க இருக்குது. மார்ச் மாதம் ஓரளவுக்கு தெளிவு பெறலாம். பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி தான், பிஎன்பி தான் மிகப்பெரிய வெற்றியை பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவாமி லீக் பிரதான கட்சி இன்னைக்கு தேர்தலில் போட்டியிடுறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போது நம்ம டிப்ளமேட்டிக் ப்ரொட்டஸ்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய வல்னரபிலிட்டியை இந்தியா நிச்சயமாக பண்ணணும். குறிப்பாக ஹெமந்த பிஸ்வா சர்மா அவர்கள் அஸ்ஸாமுடைய சீஃப் மினிஸ்டர் பேசும்பொழுது சிக்கன் நெக் காரிடரை வைடன் பண்ணக்கூடிய வேலையை நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல எப்படி பாகிஸ்தானுங்கிட்ட ஒரு ப்ரோஆக்டிவாக ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம கொண்டு வந்தோமோ பங்களாதேஷ்லேயும் அது மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக தேவை. பங்களாதேஷ் இராணுவம் இந்தியா மேலே போர் தொடுப்புன்னு சொல்லி இந்த மாதிரியான பெதற்றலுக்கெல்லாம் நம்ம அச்சப்பட போகிறது எதுவுமே கிடையாது. அதுக்கான கேப்பபிலிட்டியுமே பங்களாதேஷ் கிடையாது. பட் பங்களாதேஷ்லேருந்து உள்ள வெஸ்ட் பெங்கால் மற்றும் அஸ்ஸாம் மற்றும் மேகாலயா இந்த மாநிலங்களில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சில முக்கியமான எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்ஸ் இவங்களுடைய பேஸ் பங்களாதேஷில் இருக்குது. இட்ஸ் டைம் ஃபார் இந்தியா டு ஸ்ட்ரைக் பங்களாதேஷ். அந்த துல்லியமாக பங்களாதேஷில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாத முகாம்களை நாம் தாக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த ஒரே ஒரு பாஷை மட்டும்தான் பங்களாதேஷுக்கு புரியும். இந்த பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளுடைய டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அப்படின்றத நம்ம காப்பாற்ற முடியும். உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.